நாம வெட்கப்படுறதுக்கு 4 காரியங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய வரம்பை தாண்டும் போது நாம் வெட்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த இடத்துல வரம்பை தாண்டுகிறோம்? நம்மளோட புகழ்ச்சியிலே, நம்மளோட பெருமையில நம்ம என்ன செய்ய வரம்பை தாண்டுகிறோம். ரெண்டாவது, நம்மளோட பாவத்தினாலும் நம்மளுடைய தீங்கினாலும் தீமையிலும் நம்ம கொடுக்கப்பட்ட சோதத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்? தாண்டுறோம். மூணாவது, நம்ம இஷ்டப்பிரகாரமாய் நம்ம ஒரு காரியத்தை செய்யறதுனால வரம்பை தாண்டுறோம். நாலாவது, நம்ம அவசரப்பட்டு பேசுறோம், காரியத்தை கேட்க முடிய மறுத்து சொல்றதுனால வரம்பை தாண்டுறோம். இந்த 4 இடங்கள்ல நாம் வரம்பை தாண்டுறதுனால நாம் வெட்கப்பட்டு போகிறோம் சொல்லி வேதாகம் நமக்கு குறைக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ புரியுதா? நம்ம எங்கெல்லாம் கிராசிங் த பாட்டம் லைன் அப்படின்னா அங்க தேர் வில் பி த ஷேம். நிச்சயமா அந்த இடத்துல வெட்கம் உண்டாது. இந்த 4 இடத்துல ரொம்ப கவனமா இருக்கு. வெட்கப்படுறது நிறைய வாய்ப்பு இருக்கு. இது முதலாவது பகுதி. ரெண்டாவது பகுதி என்ன அப்படின்னா, நம்முடைய அவிசுவாசத்துல சில இடங்கள் நம்ம வெட்கப்பட்டு நிற்கிறோம். வாசிக்கலாம், ரோமர் 9 அதிகாரம் 33 வாசிக்கலாம். நம்முடைய அவிசுவாசம்